காய்ஸ் இதான் பூரா. மோஸ்ட்லி நெறைய பேர் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு வந்து இத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இத வந்து இங்கிலீஷ்ல சென்டிபீடுன்னு சொல்லுவாங்க. ஸோ சென்டிபீட்னா 100 கால்கள் இருக்கும்னு நெனைப்பீங்க. ஆனா கிடையாது. இதுக்கு ஒரு 15 பேர்ஸ் ஆஃப் லெக்ஸ் இருக்கலாம். அதாவது ஒரு 30 லெக்ஸ் இருக்கலாம். அப்புறம் எல்லா பூரான் வகைகளுக்கும் விஷம் இருக்கு. அந்த விஷம் வந்து நம்மள கொல்லக்கூடிய லெவலுக்கு இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, இல்லன்னு தான் சொல்லணும். பட் ரேர் கேஸஸ்ல இதோட விஷம் வந்து பெரிய லெவல்ல அலர்ஜிஸ் உருவாக்கலாம். ஸோ அது வந்து பெரிய ப்ராப்ளமா போய் முடிய வாய்ப்பு இருக்கு. இது வந்து கடிச்சா வலி வந்து தாங்க முடியாத லெவல்ல இருக்கும். அப்புறமா ஸ்வெல்லிங் ஆகலாம், ஃபீவர் வரலாம். இந்த மாரி நெறைய பிரச்சனைகள் வரும். ஸோ இத பார்த்தீங்கன்னா தவிர்த்துறது நல்லது. இதுவும் நம்மள பார்த்தா பயந்து தான் ஓடும். இது மேஜரா வந்து சின்ன சின்ன புழுக்கள், பூச்சிகள் இத தான் வேட்டையாடி சாப்பிடும். அதனால தான் அதுக்கும் விஷமும் இருக்கு. அந்த விஷம் வந்து அதோட 2 கால்கள் வழியா தான் வரும். அந்த 2 காலுமே கொடுக்கு மாரி ஆக்ட் ஆகும். ஸோ அதில தான் கடிக்குமே அது. முன்னாடி 2 கால் வச்சிருக்கும். பின்னாடி 2 ஆண்டனா இருக்கும். அத வச்சு தான் சென்ஸ் பண்ணும். அப்புறமா குழந்தைகள் கிட்ட இது போகாம பார்த்துக்கோங்க. இது கடிச்சுனா அவங்களுக்கு நெறைய அலர்ஜிஸ் உருவாகலாம். அப்புறமா குட்டி சென்டிபீடால நம்மள கடிக்கவே முடியாதாம். இத பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.